ஹேய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SNB பாலா டெக். நான் உங்கள் பாலா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டாகிராமில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த வீடியோவை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு 9:16 பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, PNG இமேஜில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே மூலையில் வந்து பார்த்தினாக்கா 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தினாக்கா ஃபில் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா கரண்ட் ஃப்ரேம் as PNGன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிரும். ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா இமேஜாக தான் சேவ் ஆகும், உங்களுக்கு வீடியோவாக சேவ் ஆகாது. ஸோ அதனால் அந்த கரண்ட் as PNG வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்தெந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா இமேஜையும் இதே மாதிரியே PNG நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம எதுக்கு இப்படி வந்து நம்ம இமேஜ் வந்து சேவ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரே சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த இமேஜ் எல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு XML ஃபைலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த நான் எடிட் பண்ணியிருக்க ஃபுல் ப்ராஜெக்ட் லிங்க் தான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணல இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த இமேஜை நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ எல்லா இமேஜையும் இதே மாதிரி நீங்கள் வந்து PNG கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க ப்ரெசென்ட் XML ஃபைல்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து டெவலப் பண்ணிட்டு இந்த ப்ரெசென்ட் XML ஃபைலை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டெவலப் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து பார்த்துறாங்க நீங்கள் அலைட் மோஷனில் ஷேர் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அந்த இது வந்து பார்த்தினாக்கா மேலே ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தினாக்கா பீட்மார்க் SNB பாலா டெக் XML ஃபைல்னு ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த தான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு. ஸோ அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா எஃபெக்ட்டும் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி கரெக்டாக வந்து நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்தினாக்கா ரெக்டாங்கிள்னு பார்த்தினாக்கா 2ன்னு இருக்கும். ஸோ அந்த ரெக்டாங்கிள் 2 வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தினாக்கா ஹைட் பண்ணியிருக்கோம். அந்த எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த ரெக்டாங்கிள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்கான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஹைட்டில் இருக்கும். அது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பார்ட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். அது வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. மேலே வந்து பார்த்தினாக்கா டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தினாக்கா SNB பாலா டெக்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தினாக்கா நீங்கள் லிரிக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தினாக்கா நம்ம வந்து எப்படி லிரிக்ஸை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே இருக்க அந்த SNB பாலா டெக்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தினாக்கா எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தினாக்கா இதில் உள்ள நேமை வந்து எரேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைன் என்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தினாக்கா லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதை டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா
மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கலர் ஐக்கான் இருக்கும். அந்த கலர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட் ஐக்கான் இருக்கும். அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான ஃபாண்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃபாண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக அந்த ஃபாண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம அடுத்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கா இப்போ இருக்க இந்த லேயரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணியாங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காப்பி ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட் மார்க்கு அந்த லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணுற எல்லாத்துக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக் மார்க் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த புக் மார்க்கில் வந்து நீங்கள் வந்து வச்சுட்டு அந்த இடத்துல இப்போ போய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர்னு வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த புக் மார்க்கை விட அதிகமாக இருக்குது இந்த லேயர். அது வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாக் ஐக்கான் இருக்கும். அந்த கிளாக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து கட் ஆயிரும். கட் ஆனிச்சுன்னா அப்படின்னாக்க உங்களுக்கு உள்ளே இருக்க எந்த எஃபெக்ட்டுமே வந்து பார்த்தோன்னாக்கா எந்த வித சேஞ்சஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த புக் மார்க் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த டெக்ஸ்ட்டில் உள்ள டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து என்ன லிரிக்ஸ் வருதோ அந்த லிரிக் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கலரு ஃபாண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட்டும் கலரை சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி டெக்ஸ்ட்டும் கலரும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாவே போதும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெக்ஸ்ட்டு மட்டும் தான் எடிட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரியே 3வது லேயர் 4வது லேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் மட்டும் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரியே எல்லா லிரிக்கையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு 3 லேயர் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லா லேயரையும் வரிசையாக வந்து கரெக்டாக லிரிக்கை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கா ரைட் சைடு அப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசென்ட்டாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா எல்லா ஃபோட்டோவுக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கா கீழே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து கொடுத்துருப்போம். அந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தோன்னாக்கா காமனான ஒரு இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் டார்க் இந்த மாதிரி ஏதாவது கலரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் யாருக்கு வந்து இந்த வீடியோ டெடிகேட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தோன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க கலர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள எல்லா ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே நம்ம ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜெலாம் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல் ஸ்க்ரீனில் இங்கே வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இமேஜ் வந்து அது மாதிரி சேவ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே கரெக்டாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிவாங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஜஸ்ட் இமேஜை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே மேலே இருக்க இமேஜை வந்து பார்த்தோன்னாக்கா கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ள வந்து போய்கிட்டு அதே மாதிரி ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 இமேஜ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரியே எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா இமேஜையும் வந்து ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக பக்காவாக கிடச்சிரும் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.